Hi, Namaste. நான் உங்க friend ஜெயா ஸ்ரீனிவாசன். Welcome to Veggies Recipe. இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நம்ம பண்ண போறோம். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். நம்ம வீட்ல இருக்கிற பொருட்களை வச்சே பண்ண போறோம். கேரட் ஹல்வா. ரொம்ப ஈஸியா நம்ம ட்ரெடிஷனல் மெத்தட்ல எப்படி பண்றது அப்படிங்கறத நான் காமிக்கிறேன். அதே வந்து குயிக்கா ஒரு அர்ஜென்ட்டா நீங்க பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது எப்படி பண்ணணும்னு நான் சொல்றேன். ரெண்டு மெத்தட்ல உங்களுக்கு எது பிடிக்குதோ நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம நினைச்ச நேரத்துல பண்ணக்கூடிய ஹெல்தி அண்ட் டேஸ்டியான ஒரு ஸ்வீட் இது. கண்டிப்பா எல்லாருக்குமே பெரியவங்கல இருந்து குழந்தைங்க வரைக்கும் அத்தனை பேருக்குமே ரொம்ப பிடிக்கும். கேரட் ஹல்வாக்காக நான் ஒரு 1/2 கிலோ கேரட் எடுத்துட்டு இருக்கேன். இது எப்படி வாங்கணும் அப்படின்னா ரொம்ப பொடி பொடியா சின்ன சின்னதா இருக்கவும் வாங்கக்கூடாது. நல்லா பெருசு பெருசா மொத்தமா இருக்கும் இல்லையா, அப்படியும் வாங்கக்கூடாது. ஒரு மீடியம் சைஸ்ல வாங்கினாதான் ஹல்வா வந்து நல்லா இருக்கும். ரொம்ப மொத்தமா வாங்கிட்டோம்னா சென்டர் போர்ஷன் ஹார்டா இருந்து நமக்கு ஹல்வா சாஃப்டா வராது. கேரட்டை நல்லா வாஷ் பண்ணிட்டு 2 எண்டும் கட் பண்ணிட்டு நல்லா தோல் சீவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எல்லா கேரட்டும் இந்த மாதிரி தோல் சீவியாச்சு. இப்ப வந்து நம்ம கிரேட்டர் எடுத்து கிரேட் பண்ணிக்கலாம். பாருங்க, கிரேட்டர்ல இந்த மாதிரி பெரிய கண் இருக்கிறதாவும் இருக்கும், இந்த பொடியாவும் இருக்கும். இந்த பொடியில வந்து துருவினாதான் ஹல்வா வந்து சாப்பிடும்போது நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, இதுல எல்லா கேரட்டும் நான் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிறேன். மெல்லிசா இருக்கிற சைடு துருவி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹல்வா வந்து நம்ம சாப்பிடும்போது சாஃப்டா நல்லா இருக்கும். எல்லா கேரட்டும் துருவி எடுத்துக்கிட்டாச்சு. இப்படி மெல்லிசா துருவுறதுனால கேரட் சீக்கிரமும் வெந்துடும். நம்ம இந்த ஹல்வா பதத்துக்கும் ஈஸியா வந்துடும். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிப்போம். ஒரே டைமா எல்லாமே ஆட் பண்ண வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறம் துருவின கேரட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இந்த கேரட்ல இருக்கிற பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கணும். கேரட் நல்லா வேகணும், அதோட பச்சை வாசனை போகணும். 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு விட்டு நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம். பேன் ஓப்பனாகவே வச்சு நம்ம வதக்கிக்கலாம். 50% வதங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் மீதியை நல்லா வதக்கிப்போம். இது எப்படியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ஆகும். இது கேரட் பச்சை வாசனை போய் நல்லா வெந்தாச்சு. இப்போ 200 ml காய்ச்சி ஆற வச்சின பாலை ஆட் பண்ணிடலாம். பச்சை பாலை ஆட் பண்ணக்கூடாது, திரிஞ்சு போயிடும். கேரட் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் பாலை ஆட் பண்ணணும். அதுவும் காய்ச்சி ஆற வச்ச பால் தான் ஆட் பண்ணணும். இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கிற பால் ஃபுல்லாக சுண்டுற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு இருக்கணும். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை விட்டு விட்டு வதக்கிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, குவிக் மெத்தட்லையும் பண்ணலான்னு சொல்லிட்டு. நமக்கு டைம் நிறையா இருந்தாலும் இந்த மாதிரி பால் ஆட் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அர்ஜென்ட் ஒரு எமர்ஜென்சியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா பாலுக்கு பதிலாக மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். நான் நம்மளோட அவுல் பாயசம் அந்த ரெசிபியில் கூட காமிச்சிருப்பேன். சென்டரில் வந்து பால் பவுடரை போட்டு கொஞ்சமாக ஹாட் வாட்டர் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தானாகவே கரைஞ்சிரும். அந்த மாதிரி மில்க் பவுடர் யூஸ் பண்ணியும் பண்ணலாம், அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை நமக்கு டைம் இருக்குது, வீட்டில் பால் இருக்குது அப்படின்னா அந்த பால் ஆட் பண்ணியும் பண்ணலாம், இதுவுமே நல்லாயிருக்கும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இறுகி வரும் பாருங்கள், அது வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும். இப்போ பாருங்க, நல்லா ட்ரை ஆயாச்சு. நம்ம போட்ட பால் ஃபுல்லாகவே வந்து ட்ரை ஆயாச்சு. கேரட்டும் கலர் மாறி இருக்கு, அது நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 75 கிராம் சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சுகர் ஆட் பண்ணதும் நல்லா இளகி வரும். ஃப்ளேமை ஸ்லோவாக வச்சுக்கிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா திரும்பி அது கெட்டி ஆகிடும். கரைஞ்ச சுகர் ஃபுல்லாக இறுகியாச்சு. நல்ல ஒரு ஷைனிங் வந்திருக்கு. நல்லா சாஃப்டாக அந்த அல்வா பதத்துக்கு வந்தாச்சு. இனிமேல் நம்ம இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் சூடானதுக்கப்புறம் பிஸ்தா, முந்திரி, பாதாம் இது ஆப்ஷனல் தான், நம்ம வேணா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. பொடியாக கட் பண்ணிட்டு லேசாக நெய்யில் நல்லா வாசனை வர்ற வரைக்கும், லேசாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வறுத்துக்கணும். நம்ம வதக்கி வச்சுருக்கிற கேரட் ஹல்வாவில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், இதுவும் ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், நல்லா விட்டுடலாம். நம்ம வறுத்து வச்சுருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நாங்கள் ஈஸியாக குவிக்காக பண்ணக்கூடிய நம்மளோட கேரட் ஹல்வா ரெடி ஆயாச்சு. நம்ம இது சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். இது நல்லா சூடாவோ இல்லை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுனோ இல்லை ஐஸ்கிரீமோட கூட சர்வ் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். எப்படி ஈஸியாக இருக்குதா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். புது புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.